இஸ்ரேல்ல தேர்தலும் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்கள் இஸ்ரேலுடைய ஆளுகிற பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய அரசு நாங்கள் 15 அம்ச கோரிக்கைகள் பிரகாரம் காசாவுக்குள் கொண்டு வரப்பட்ட சமாதானத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அறிவித்திருக்கிறார்கள். காசாவை பாலஸ்தீனர்கள் ஆள்வதற்கு தரமாட்டோம், இஸ்ரேலுடைய அடிமைகளாக இஸ்ரேலுடைய கண்ட்ரோலுக்கு கீழே தான் அவங்க இருக்கணும் என்றுதான் இஸ்ரேலுடைய முழுமையான எதிர்பார்ப்பு என்பது இதிலிருந்து தெரிய வருகிறது என்று சொல்லி முகமது அல் மாஸ்ரி இன்றைக்கு அல் ஜசீராவுக்கு தெரிவிக்கக்கூடிய ஆய்வு தகவல்களில் சொல்லி இருக்கிறார். ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியனுக்கும் ஈரானுடைய ஆன்மீக தலைவராக இருக்கிற ஆயத்துல்லா முஜ்தபா அலி ஹாமனிக்கும் இடையில கிட்டத்தட்ட 7 மணி நேர சந்திப்பொன்று நடைபெற்ற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. தேசிய ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் பேணுகிற அதே நேரத்தில் ஈரான் மக்களுடைய வாழ்வாதாரத்தில் கவனம் செலுத்துங்கள் என்கிற கோரிக்கையை முஜ்தபா ஹாமனி என்னிடத்தில் முன்வைத்தார். எனவே நாட்டை மிகச்சிறப்பாக வழிநடத்துவதற்கு நாங்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம் என்கிற செய்திகளை இன்றைய நாளில் அந்த 7 மணி நேர பேச்சினுடைய சாராம்சமாக மசூத் பெசக்ஷியன் சொல்லி இருக்கிறார். ஜனநாயக கட்சியின் செனட்டர் கிறிஸ் மர்ஃபி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் தொடரும் சண்டைகளால வாஷிங்டன் தொடர்ந்து பலவீனப்படுகிறது, ஈரான் வலுவடைந்து கொண்டு வருகிறது என்கிற செய்தியையும் அவர் ஓப்பனாவே சொல்லியிருக்கிறார். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் ஆரம்பித்த 2 ஆண்டு கால பாரிய யுத்தம் முழு பாலஸ்தீனத்தையுமே மொத்தமாக அழித்து நொறுக்கியது என்பது நமக்கு தெரியும். அதற்கு பிறகு ஒரு யுத்த நிறுத்த ஒப்பந்தம் கொண்டு வரப்பட்டாலும் யுத்த நிறுத்தத்தை மீறியும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் காசாவுக்குள்ள தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறார்கள். அந்த அடிப்படையில் கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக இஸ்ரேல் காசாவில் நடத்திய தாக்குதல்களில் 6 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இப்படியான சூழல்ல தான் காசாவில் தங்கள் கைவசம் இருக்கக்கூடிய ஆயுதங்களை ஒரு தேசிய குழுவிடத்தில் ஒப்படைப்பதற்கு தயார் என்று பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்புகள் அறிவித்திருக்கிறார்கள். பாலஸ்தீனத்திற்குள் அமெரிக்காவினுடைய தலையீட்டினால் கொண்டு வரப்பட்ட சமாதான உடன்படிக்கையில் இருக்கிற 15 அம்ச தீர்மானங்களில் ஒன்றாக இதுவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் தான் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினர் தங்களுடைய ஆயுதங்களை தேசிய குழு ஒன்றிடத்தில் ஒப்படைப்பதாக ஒப்புக்கொண்டார்கள். அவர்கள் ஒப்புக்கொண்ட அடிப்படையில் இஸ்ரேல் காசாவை விட்டு வெளியேற வேண்டும், தேசிய குழு அங்கே ஆட்சியை கையிலே எடுக்க வேண்டும் என்கிற நிலவரங்கள் இருக்கிறது. அதைத் தொடர்ந்து காசாவுக்குள்ள உணவு, மருந்து உள்ளிட்ட தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும், காசா அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும். ஆனால் பாலஸ்தீன விடுதலை அமைப்புகள் இந்த அறிவித்தலை விடுத்ததற்கு பிறகு இஸ்ரேல்ல தேர்தலும் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்கள் இஸ்ரேலுடைய ஆளுகிற பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய அரசு நாங்கள் 15 அம்ச கோரிக்கைகள் பிரகாரம் காசாவுக்குள் கொண்டு வரப்பட்ட சமாதானத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அறிவித்திருக்கிறார்கள். இந்த சூழல்ல காசாவினுடைய சமாதானத்தை அவங்க ஏற்றுக்கொள்ள மறுத்திருப்பதனுடைய அடிப்படை என்ன என்பதை இன்றைக்கு தோஹா பட்டதாரி ஆய்வுகள் நிறுவனத்தைச் சேர்ந்த முகமது அல் மாஸ்ரி இன்றைக்கு அல் ஜசீராவுக்கு மேலதிக தகவல்களை வழங்கி இருக்கிறார். அவர் சொல்லக்கூடிய விவகாரங்களில் முதன்மையாக சொன்ன செய்தி என்னன்னு கேட்டா, பாலஸ்தீனத்திற்குள்ள ஒரு சுயாட்சியை இஸ்ரேல் விரும்பவில்லை என்பதுதான் இதனுடைய சுருக்கம் அப்படிங்கிறார். காரணம் என்னன்னு கேட்டா, காசாவினுடைய ஆயுதங்கள் காசாவிலே இருக்கக்கூடிய ஒரு குழுவிடத்தில் ஒப்படைக்கப்பட போகிறது, அந்த குழு காசாவை ஆளப்போகிறது. எனவே ஏதோ ஒரு வகையில் ஒரு சுயாட்சி காசாவுக்குள் கிடைக்க போகிறது. இது கட்டங்கட்டமாக காசாவினுடைய சுதந்திரத்தை நோக்கிய பயணமாகவும் மாறக்கூடும். இதையெல்லாம் அனுமானித்து தான் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்புகள் தங்களுடைய ஆயுதத்தை இஸ்ரேல் ஒப்படைக்க முடியாது, அமெரிக்கா ஒப்படைக்க முடியாது, வேறு எந்த நாட்டிடத்தில் கொடுக்க முடியாது, எங்க நாட்டை சேர்ந்த ஒரு தேசிய குழுவிடத்திலேயே நாங்க ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒப்படைச்சிருந்தாங்க. இதெல்லாம் புரிஞ்சு கொண்ட காரணத்தினால தான் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்புகள் தங்களுடைய ஆயுதங்களை இஸ்ரேல் கொடுக்க முடியாது, அமெரிக்கா கொடுக்க முடியாது, வேற யார்ட்டையும் நாங்கள் கொடுக்க முடியாது, காசாவுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு தேசிய குழுவிடத்தில் ஒப்படைக்கிறோம் என்று சொன்னார்கள். ஏன்னா அவங்கள்ட்ட ஒப்படைச்சா அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறதும் இவங்க வச்சுக்கிறதும் ஒன்று என்கிற அடிப்படையில் அந்த காரியங்களை அவங்க முன்னெடுத்தாங்க. அதை தாண்டி எதிர்வருகிற காலங்களில் காசா ஒரு சுதந்திர பாலஸ்தீன
பாலஸ்தீனத்தை நோக்கி போவதற்கான வழியாக இது இருக்கிறது என்பதையெல்லாம் அவதானித்து தான் இந்த இடத்துக்கு வந்தாங்க. இதையெல்லாம் இவர்கள் எப்படி புரிந்து கொண்டார்களோ அதே அடிப்படையில் இஸ்ரேலும் புரிந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளின் அடிப்படையில் தான் 15 அம்ச சமாதான திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சுருக்கமாக, காசாவை பாலஸ்தீனர்கள் ஆள்வதற்கு தரமாட்டோம், இஸ்ரேலுடைய அடிமைகளாக இஸ்ரேலுடைய கண்ட்ரோலுக்கு கீழே தான் அவங்க இருக்கணும் என்றுதான் இஸ்ரேலுடைய முழுமையான எதிர்பார்ப்பு என்பது இதிலிருந்து தெரிய வருகிறது என்று சொல்லி முகமது அல் மாஸ்ரி இன்றைக்கு அல் ஜசீராவுக்கு தெரிவிக்கக்கூடிய ஆய்வு தகவல்களில் சொல்லி இருக்கிறார். அதை தாண்டி இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளில் முதன்மையான இன்னும் ஒரு செய்தி என்னன்னு கேட்டால், இஸ்ரேலிய படைகளும் அமெரிக்காவினுடைய ஆக்கிரமிப்பு படைகளும் இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது நமக்கு தெரியும். 40 நாள் யுத்தம், அதை தொடர்ந்து மீண்டும் ஒரு 12 நாள் சண்டை என்று இந்த சண்டைகள் எல்லாவற்றிலும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தோல்வி அடைந்து விட்டன. இப்பொழுது தோல்வி அடைந்ததற்கு பிறகு அவர்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டால், ஈரானை முற்றுகையிட்டு இருக்கிறது அமெரிக்கா. அமெரிக்காவினுடைய கிட்டத்தட்ட 19 மிக பாரிய யுத்த கப்பல்கள் ஈரானை முற்றுகையிட்டு இருக்கிறார்கள். இந்த கப்பல்களினூடாக இதுல பல விமானம் தாங்கி கப்பல்கள் இருக்கிறது, ஈரானோடு யுத்தத்திற்காக அனுப்பப்பட்ட கப்பல்கள். இதனைத் தொடர்ந்து அமெரிக்காவிலிருந்து அமெரிக்க படைகளுக்கு சொந்தமான USS ராஸ் என்கிற மிக பிரம்மாண்டமான விமானம் தாங்கி தாக்குதல் யுத்த கப்பலும் மத்திய கிழக்கை வந்தடைந்திருக்கிறது. இது ஈரானுக்கு எதிரான முற்றுகைக்காக வந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஈரானுக்கு எதிரான முற்றுகைக்காக ஆல்ரெடி பாரிய விமானம் தாங்கி கப்பல்கள் இருக்கிற போது இந்த கப்பலும் எதற்கு என்கிற கேள்விகள் இருக்கிறது. இந்த கப்பல்கள் வந்ததிலிருந்து மத்திய கிழக்கில் மீண்டும் ஒரு போர் பதற்றம் உருவாகி இருக்கிறது. மீண்டும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு பாரிய யுத்தம் நிகழுமோ என்கிற அச்சங்கள் உருவாகி இருக்கக்கூடிய சூழல்ல ஆல்ரெடி ஹொர்முஸ் மூடப்பட்டிருக்கிறது, மறுபக்கம் ரெட் சீல பாபல் பந்தம் மூடப்பட்டிருக்கிறது. அரபு நாடுகளுக்கு பிசினஸ் பண்ண முடியாமல் உலக நாடுகள் எல்லாமே பெட்ரோல் விலை உயர்வால் தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இப்படியான செயல்பாடுகளை அமெரிக்கா தற்போது முன்னெடுக்க ஆரம்பித்திருக்கிறது. இந்த நிலையில தான் இன்றைக்கு ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சின் ஊடக பேச்சாளர் இஸ்மாயில் பகாய் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகள்ல பாகிஸ்தானிடம் இருந்து ஈரானுடைய சபாநாயகர், நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலீபாவுக்கும் அதே போன்று வெளியுறவு அமைச்சராக செயல்படுகிற ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி அவர்களுக்கும் அழைப்பு வந்திருக்கிறது. சமாதான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதற்காக இஸ்லாமாபாத்துக்கு பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள் என்று பாகிஸ்தான் அழைக்கிறது என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார். சொல்லிவிட்டு மேலதிகமாக, ஆனால் அந்த பேச்சுவார்த்தைகளில் பங்கெடுப்பதா இல்லையா, பங்கெடுப்பதாக இருந்தால் எப்பொழுது பங்கெடுப்பது என்பது தொடர்பாக இன்னும் ஈரான் எந்த முடிவுகளையும் எடுக்கவில்லை என்பதையும் மேலதிகமாக சொல்லியிருக்கிற அதே நேரம் இன்றைக்கு பத்திரிகையாளர்கள் துருக்கி, சவுதி அரேபியா, பாகிஸ்தானுக்கு இடையிலான 3 நாடுகளுடைய ராணுவ ஒத்துழைப்பு மக்கா ஒப்பந்தம் தொடர்பாக ஈரானிடத்தில் கேள்வி எழுப்புகிற போது அதற்கும் ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சின் ஊடக பேச்சாளராக இருக்கக்கூடிய இஸ்மாயில் பகாய் சொல்லுகிற நேரத்தில் அவரிடத்தில் கேள்வி கேட்கும் போதே இது ஒரு இஸ்லாமிக் நேட்டோ என்று அடையாளப்படுமா என்றும் கேட்டிருந்தார்கள். அதற்கு அவர் நேரடியாகவே என்ன பதில் சொன்னார்னு கேட்டால், ஆக்கிரமிப்பு நோக்கத்தை கொண்ட படைப்பிரிவுகள் அரபு நாடுகளுக்கு தேவையற்றது, தங்களை பாதுகாத்துக் கொள்ள, பிராந்தியங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு அரபு நாடுகள் இந்த மாதிரியான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்கிற கருத்துப்படத்தான் சொல்லியிருக்கிறார். அவர்களுடைய ஒத்துழைப்பை அவர் டோட்டலாக நிராகரிக்கவில்லை. இதே நேரத்தில் நேட்டோ என்கிற அந்த வார்த்தைக்கு அவர் ஒரு பதிலை சூடாக கொடுத்திருப்பதாக நம்ம புரிய முடிகிற அதே நேரத்தில் இன்றைய நாள் ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பெஸக்ஷியன் தெஹரான் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மத்தியிலே உரையாற்றி இருந்தார். உரையாற்றும் போது நவீன வளர்ச்சிகள் தொடர்பாக எல்லாம் அவர் பேசியிருந்தார். பேசுகிற நேரத்தில் தான் ஈரான் மீதும் ஈரானுடைய திட்டங்கள் மீதும் ஈரானுடைய அப்பாவி பொதுமக்கள் மீதும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல்கள் நடத்துகிற போது செயற்கை நுண்ணறிவு AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினார்கள். AI தொழில்நுட்பம் மூலமாகத்தான் நாம் பெருவாரியாக அளிக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற செய்திகளை எல்லாம் பேசினார். பேசுகிற நேரத்தில் என்ன சொன்னார்னு கேட்டால், செயற்கை நுண்ணறிவு தகவல்கள், உளவு வலையமைப்புகள், கூலிப்படை இவர்களை எல்லாம் வைத்துக் கொண்டுதான் இந்த தாக்குதல்களை நடத்தினார்கள். இவர்களுடைய உள்நாட்டு பிரதிநிதிகளாக இருந்த அத்தனை பேரையுமே நாங்கள் தட்டி தூக்கிட்டோம், அரெஸ்ட் பண்ணிட்டோம். அதே நேரத்தில் நாங்கள் மேலதிகமாக ஒன்றன் பின் ஒன்றாக அவர்களுடைய இந்த AI மூலமாக நடத்திய தாக்குதல்கள் சூழ்ச்சிகளை கூட
முறியடித்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். இதனூடாக ஈரான் தொழில்நுட்பத்தில் அமெரிக்காவின் தொழில்நுட்பத்தை முறியடிக்கிற அளவுக்கு பலம் வாய்ந்திருக்கிறது என்பதை மசூத் பெசக்ஷியன் இன்றைக்கு உலக மக்களுக்கு சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல், ஈரான் நேற்றைய தினம் ஈரானுடைய அதிபர் மூலமாக ஒரு புதிய நியமனத்தை தன்னுடைய அரச கட்டமைப்புக்குள் சேர்த்திருக்கிறது. ஐஆர்ஜிசியினுடைய முன்னாள் தலைமை தளபதியாக செயல்பட்ட மொஹ்சின் ரஸாயி என்கிறவரை ஈரானுடைய புதிய பாதுகாப்பு தலைவராக ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன் நியமித்திருக்கிறார். மொஹ்சின் ரஸாயியை பொறுத்தவரையில் ஐஆர்ஜிசியினுடைய முன்னாள் தலைவராக அவர் செயல்பட்டது மட்டுமல்லாமல் புரட்சிகர பாதுகாப்பு படை ஐஆர்ஜிசிக்கும் அதே போன்று அரசாங்கத்தினுடைய மத தலைவர்களுக்கு, அரசாங்கத்தில் ஈரானுக்குள்ள ரெண்டு விதமான கட்டமைப்பு இருக்குது. அரசியல் தலைவர்கள் ஒரு சாரார் இருக்கிறாங்க, மத தலைவர்கள் என்கிற ஒரு சாரார் இருக்கிறாங்க. இந்த மத தலைவர்களுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் இடையில ஒரு ஒருங்கிணைப்பாகவும் இதை பார்க்க முடிகிற அதே நேரத்தில் ஜனாதிபதிக்கும் ஐஆர்ஜிசிக்கும் இடையிலான ஒரு பாரிய ஒத்துழைப்பாகவும் இதை பார்க்க முடிகிறது. எது எப்படி போனாலும் ஈரானில் இருக்கக்கூடிய பல அரசியல் தலைவர்கள் ஐஆர்ஜிசியினுடைய அதிகாரிகளாக இருந்து அரசியல்வாதிகளாக மாற்றம் பெற்றவர்கள் தான். அதில் மசூத் பெசக்ஷியன் மட்டும் கொஞ்சம் விதிவிலக்காக செயல்படுகிறவர், மற்ற எல்லோருமே இப்படியாக உருவாக்கப்பட்டவர்கள் தான். எனவே ஈரானுக்குள்ள கடும் போக்குவாதம் முற்றுகிறது என்கிற பார்வையும் சர்வதேச அளவில் இல்லாமல் இல்லை. ஏன்னா ராணுவ ரீதியாகவே முடிவெடுக்கிறவங்க பல பேர் முடிவெடுக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க. எனவே அவங்க ராஜதந்திர ரீதியில் முடிவெடுக்க வாய்ப்பில்லை என்கிற பார்வைகளும் இருக்கிறது. இப்படியான ஒரு சூழல்ல தான் ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியனுக்கும் ஈரானுடைய ஆன்மீக தலைவராக இருக்கிற ஆயத்துல்லா முஜ்தபா அலி காமனிக்கும் இடையில கிட்டத்தட்ட 7 மணி நேர சந்திப்பொன்று நடைபெற்ற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன் யுத்த காலத்தில் நேரடியாக முஜ்தபா காமனியை சந்திக்க முடியாமல் இருந்த நிலையில் தற்போது அந்த சந்திப்பு நிகழ்ந்திருப்பதாகவும் இந்த சந்திப்பு 7 மணி நேரங்கள் 7 ஹவர்ஸுக்கு நீடித்ததாகவும் நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியாக இந்த செய்திகள் குறிப்பிடப்படுகிற அதே நேரத்தில் இன்றைக்கு மேலதிகமாக அது தொடர்பாக வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளில் ஈரானுடைய அதிபர் முஜ்தபா காமனியோடு தான் சந்தித்தது தொடர்பாக பேசுகிற நேரத்தில் தேசிய ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் பேணுகிற அதே நேரத்தில் ஈரான் மக்களுடைய வாழ்வாதாரத்தில் கவனம் செலுத்துங்கள் என்கிற கோரிக்கையை முஜ்தபா காமனி என்னிடத்தில் முன்வைத்தார். எனவே நாட்டை மிகச்சிறப்பாக வழிநடத்துவதற்கு நாங்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம் என்கிற செய்திகளை இன்றைய நாளில் அந்த 7 மணி நேர பேச்சினுடைய சாராம்சமாக மசூத் பெசக்ஷியன் சொல்லியிருக்கிறார். 7 மணி நேரமும் இதை மட்டுமே பேசியிருக்க மாட்டாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் என்ன பேசணுங்கிறத வெளியில் இவ்வளவுதான் சொல்லியிருக்கிறாங்க. எனவே பல கட்ட பல விவகாரங்கள் ஜனாதிபதிக்கும் ஆன்மீக தலைவருக்கும் இடையில் பேசப்பட்டிருக்கும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்படியான சூழலில் தான் ஓமான் கடற்பரப்பில் ரஷ்யாவினுடைய ஒரு எண்ணெய் கப்பல் வெடிப்பு ஏற்பட்டு எண்ணெய் பரவல் ஆரம்பித்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. தடைகளுக்குள்ளாகி இருக்கக்கூடிய ரஷ்யாவினுடைய கச்சா எண்ணெயை ஏற்றிக்கொண்டு செல்லக்கூடிய ஒரு கப்பல் இந்த பகுதிகளில் வெடிப்புக்குள்ளாகி இருக்கு. வெடிப்புக்கான காரணங்கள் சொல்லப்படாவிட்டாலும் சுமார் 390 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் எண்ணெய்கள் பரவிக்கொண்டிருக்கிறது. இவற்றை தடுத்து நிறுத்துவதற்கும் அந்த சூழல் விவகாரங்களை கையாளுவதற்கும் ஓமான் கடமைப்பட்டிருக்கிறது. அந்த காரியங்களை நாங்கள் ஈடுபட்டு வர்றோம் என்று சொல்லியிருக்காங்களே தவிர இந்த கப்பலில் வெடிப்பு ஏற்பட்டதற்கான காரணம் என்ன என்கிற தகவல்கள் இதுவரைக்கும் வெளியாகவில்லை. இந்த அடிப்படையோடு சேர்த்து இன்றைக்கு அமெரிக்காவினுடைய ஜனநாயக கட்சி செனட்டராக இருக்கக்கூடிய கிறிஸ் மர்ஃபி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது. என்ன செய்தி என்று கேட்டால், அமெரிக்க அதிபர் ஈரானோடு செய்த இந்த யுத்தத்தில் மொத்தமாக தோல்வி அடைந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார் மர்ஃபி. ஏன்னா பொதுவாக அமெரிக்காவுக்குள்ள அமெரிக்காவோட எந்த கட்சியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, அமெரிக்கா ஒரு நாட்டின் மேலே படையெடுத்தா அதை வச்சு யுத்தத்தில் தோத்துட்டோங்கிற வார்த்தையை யாரும் பெரும்பாலும் பயன்படுத்த மாட்டாங்க. ஆனால் தற்போதைய நிலையில் ஓப்பனாகவே இந்த செய்திகள் பகிரப்படுவதை நம்ம பார்க்க முடியும். அந்த அடிப்படையில் தான் ஜனநாயக கட்சியின் செனட்டர் கிறிஸ் மர்ஃபி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் தொடரும் சண்டைகளால் வாஷிங்டன் தொடர்ந்து பலவீனப்படுகிறது, ஈரான் வலுவடைந்து கொண்டு வருகிறது என்கிற செய்தியையும் அவர் ஓப்பனாகவே சொல்லியிருக்கிறார். இந்த யுத்தத்தில் ஈரான் பலம் பெற்று வருகிறது, அமெரிக்கா பலவீனப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரணும், ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறக்கணும். ஒரு மோசமான ஒப்பந்தம் இதுக்கு வந்தா கூட அந்த ஒப்பந்தத்தையும் நான் ஆதரிக்க தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிறார். ஏன்னா ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்கணும், இந்த யுத்தத்தை முடிக்கணும், எந்தமாவது பண்ணி எப்படியாவது ஒரு ஒப்பந்தத்தை பண்ணி இதை முடிச்சிருங்க அப்படிங்கிற ரீதியாக அவர் இன்றைக்கு கருத்துக்களை சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் யுத்தம் முடிவுக்கு வர வேண்டும். ஏன்னா யுத்தம் தொடர்கிற ஒவ்வொரு நாளும் அமெரிக்கா தான் பலவீனம்
பலவீனம் அடைந்து கொண்டிருக்கிறது. ஈரான் வலுவடைந்து கொண்டே இருக்கிறது. விலைகள், பொருட்களுடைய விலைகள் அமெரிக்காவில் கட்டுக்கடங்காமல் உயர்ந்துகிட்டு இருக்குது. அமெரிக்க மக்கள் தொடர்ந்து துன்பத்திற்கு ஆளாகிறார்கள். எனவே எப்படியாவது இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நான் முயற்சிப்பேன், என்ன ஒப்பந்தம் வந்தால் நான் கையை தூக்குவேன் அப்படிங்கிற ரீதியில் இன்றைக்கு கிறிஸ் மேர்பி, அமெரிக்காவினுடைய செனட்டர்களில் ஒருவராக இருக்கக்கூடியவரே, ஓப்பனாக அமெரிக்கா யுத்தத்தில் தோற்றுவிட்டது என்கிற செய்திகளை சொல்லியிருப்பதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளுடைய தொகுப்பை தான் உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.